தாத்தாவும் பாட்டியும் வந்து சமாதானப்படுத்தியும் இந்த பையன் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இங்கேயே இருக்குன்னா அப்படி என்னடி நடந்திருக்காங்க? நான் கேட்டேம்மா, கொஞ்ச நாள் இங்க இருக்கலாமேன்றாரு. அதுக்கு மேல நான் என்ன கேக்குறது சொல்லு? எனக்கு என்னவோ விஜய் அவங்க வீட்ல ரொம்ப காயப்படுத்துற மாதிரி வார்த்தையை விட்டுட்டாங்களோன்னு தோணுதுடி. அவரை சொன்னா அவர் இவ்வளோலாம் யோசிக்க மாட்டாருக்கா. என்னதான் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஏய், அப்படி என்னதாண்டி சொல்லிருப்பாங்க? எனக்கு என்னக்கா தெரியும்? நம்ம வீட்ல நம்ம கூட எல்லாம் சேர்ந்துருக்கோம், எனக்கு இங்க இருக்க ஆசையா இருக்குன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி இருந்தே அவர் இப்படி என்கிட்ட சொல்லிருக்காருக்கா. ஒருவேளை நிஜமாவே ஆசைப்பட்டு அவர் இங்க இருக்க நினைக்கலாம்ல. அப்படியா இருந்தா எவ்வளவு நாள் வேணா இருக்கட்டும்டி. ஆனா தாத்தா பாட்டிய பார்க்காம அங்க போக வராமலாம் இருக்க கூடாது. நீ அதையும் பாத்துக்கோ. இல்லனா நாம ஏதோ சொல்லி கொடுத்துட்டோம்னு பேராய் போயிடும். சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடி, அப்ப நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். காவேரி, இட்லிக்கு மட்டன் குழம்பு வச்சிடலாமா? காலையிலேயே தம்பி மட்டன் சாப்பிடும்ல. இல்லம்மா, விஜய் டயட்ல இருக்கேன்னு சொன்னாரு. மதியத்துக்கு வேணா நம்ம நான்வெஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணிடு. அப்புறம் இந்த பச்சை மிளகா கொஞ்சம், கொத்தமல்லி தழல அத கொஞ்சமா வதக்கி மிக்சில போட்டு அரைச்சேன்னா அந்த சட்னி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்மா. சரிடி, அப்ப தக்காளி சட்னியோட சேர்த்து தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி, எல்லா சட்னியும் அரைச்சிடுறேன். பூரிய சுட்டுக்கலாம். அப்படியே கிழங்கையும் ரெடி பண்ணிடுறேன். மா, மட்டன் சாப்ஸும் வைக்கலாமா? குமரன் மாமா இட்லி மட்டன் சாப்ஸ்னா ஆசையா சாப்பிடுவாரு. ஏண்டி, இப்ப குமரன் தம்பிக்கா நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எப்ப வேணாலும் செஞ்சு கொடுக்கலாண்டி. இப்ப காவேரி வீட்டுக்காருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுப்போம். அம்மா, நம்ம மட்டனும் எடுத்துக்கலாமா? ஆனா காலையிலேயே அவன் வீட்டுக்காரர் மட்டன் சாப்பிட மாட்டாருன்னு சொன்ன. இல்லம்மா, குமரன் மாமா சாப்பிடுவாருல்ல. ஏய் காவேரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி. அம்மா இட்லிக்கு மட்டன் குழம்பு வைக்கலான்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் குமரன் மாமா விரும்பி சாப்பிடுவாருன்னு தோணுச்சு. இப்ப விஜய்க்கு என்ன பிடிக்குமோ அதே பண்ணிக்கலாம். அதான் சரி. சீக்கிரம் காலையில சாப்பாட முடிச்சிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டன் வாங்கிட்டு வர சொல்லுவோம். கங்கா, குமரன் தம்பி கிட்ட சொல்லி கடைக்கு போறதுக்கு முன்னாடி மட்டனை வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லு. சரிம்மா. மா, நான் சட்னிக்கு தேங்காய் துருவி வச்சிருவா? இல்ல இல்ல இல்ல, தேங்காய் துருவறதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். தக்காளி வெங்காயத்தை மட்டும் நறுக்கி வச்சிரு. சரி, இந்தா. சரிம்மா, குடு, கத்திய குடு. ஏய், நீ என்ன பண்ற? உனக்கு ஹெல்ப் பண்றேன்க்கா. நீ விஜய் கிட்ட போய் பேசிட்டு, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் பரவாயில்லக்கா, நான் ஹெல்ப் பண்றேன். பாத்துக்கிறோம்னு சொல்றேன்ல, நீ போ. ஓடி போய் பேசிட்டு. போ அக்கா, போ. காவேரி, தம்பிய சாப்பிட அழைச்சிட்டு வா. வரேம்மா. எங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கங்கா, காவேரி வீட்டுக்காரு சேர்ல உட்காந்து சாப்பிடட்டும். நேத்தே அந்த தம்பி கீழே உட்காந்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. தம்பி, அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. சரி அத்தை. இங்க போடுங்க. உட்காருங்க தம்பி. உட்காருங்க. இது என்ன, எனக்கு மட்டுமா? அப்ப அவருக்கு? நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க உட்காருங்க. அப்ப நானும் கீழே உட்காந்துக்கிறேன். இல்லப்பா, நீங்க கீழே உட்காந்து சாப்பிட கஷ்டப்பட்டீங்க. நீங்க சேர்ல உட்காந்து சாப்பிடுங்க. குமரன் தம்பிக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கம்.
ஆமா விஜய், நீங்க சேர்ல உட்காந்து சாப்பிடுங்க. கங்கா இலைய போடு. கங்கா வெய்மா. பிரதர், எனக்கும் குமரன் பக்கத்திலே இலைய போடுங்க. என்ன இவரு? நான் இவர் கூட என்ன விஜய் நீங்க கஷ்டப்படுறீங்க தானே மேல உட்கார சொன்னோம். இங்க பாருங்க, எனக்குன்னு தனியாலாம் கேர் எடுக்காதீங்க. உங்க ரொட்டீன் என்னவோ அதுக்கு நான் அடாப்ட் ஆகிக்கிறேன். என்ன தனியாலாம் ட்ரீட் பண்ணாதீங்க. இது என் வீடுன்னு என்ன ஃபீல் பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு யாரும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பின்ன என்ன அத்தை, குமரனை எவ்வளவு கேஷுவலா உங்க பையன் மாதிரியே ட்ரீட் பண்றீங்க. என்னைய மட்டும் ஏதோ தள்ளி வைக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? சாரதா, அந்த பையனை விருந்தாளி மாதிரியே பார்க்காதே சொல்லுதுடி. விடு, அது எப்படி இருக்க நினைக்குதோ அப்படியே இருக்கட்டும், வற்புறுத்தாத. சூப்பர் பாட்டி, ஐ லைக் யூ. டிஃபன் போடுறீங்களா? வாங்க. காவேரி போய் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. அத்தை, இன்னும் ஒரே ஒரு இட்லி போதும், நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். 2 போதுமாப்பா? என்னப்பா சாப்பிடுற நீ? உன் வயசுக்கு இதெல்லாம் எந்த மூளை? ஒரு 10 இட்லி வயசா ஐயோ, இது 10 இட்லியா? தாங்க அது. அவரு டயட்ல இருக்காரு பாட்டி. ஓஹா, செம்ம டேஸ்ட். இப்படி டேஸ்டா சமைச்சா டயட் எல்லாம் பறந்துருமே. தம்பி அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க, வயத்துக்கு வஞ்சனை பண்ணாம சாப்பிடுங்க. அதானே, கல்ல தின்னாலும் செரிக்கிற வயசுல என்னத்துக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும்? கரெக்ட். அதனாலதான் நாங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. எப்படி ஜிம் பாடி மாதிரி இருக்கேன் பாத்தீங்களா? ஆ? ஆ, ஆ, ஆ. நல்லா சாப்பிடுங்க விஜய். தம்பி மத்தியானத்துக்கு என்ன சமைக்கட்டும்? அத்தை, இன்னும் பிரேக்ஃபாஸ்டே முடியல, அதுக்குள்ள லஞ்ச் என்னன்னு கேக்குறீங்க? இல்லப்பா, நீங்க சொல்லுங்க என்ன சமைக்கணும்னு. இப்பதான் சொன்னேனே அத்தை, எனக்காக ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் இருக்கிறதே சாப்பிட்டுக்கிறேன். அதுக்குன்னு இப்படி சொன்னா எப்படிப்பா? சாரதா, நீ ஆசைப்பட்டத உன் மனசுக்கு நிறைவா சமைச்சு கொடு. அந்த பாயிண்ட் எதுக்கு கேட்டுக்கிட்டு? அதுவும் கரெக்ட் தான் அத்தை. தம்பி நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. சரிங்க அத்தை.